வாங்க பறக்கலாம். நான் எழுதிய இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய விபத்தில் அடிபட்டு வீட்டில் ஓய்வில் இருந்தேன். அப்போது கணினி இணையதளத்தில் ஏரோப்ளேன் என்ற சொல்லை குறித்து தேடினேன். ஆங்கில மொழியில் ஏரோப்ளேன் என்ற சொல் இடம்பெற்று இருப்பதாக 4,85,00,000 பக்கங்களுக்கு ஆவணங்கள் இருப்பதாக அந்த தகவல் கூறியது. எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. இத்தனை கோடி பக்கங்களை ஒரு மனிதன் புரட்டி பார்க்க முடியுமா? இவ்வளவு தகவல்கள் ஆங்கிலத்தில் இருக்கும்போது ஏரோப்ளேனை பற்றி தமிழில் எவ்வளவு தகவல்கள் இருக்கின்றன என்று தேடி பார்த்தேன். ஹாங்காங் முனைவர் அப்துல் பாரி அவர்கள் ஒரு சிறிய கையேட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை தவிர வேறு ஏரோப்ளேனை பற்றி வேறு எந்த புத்தகமும் தமிழில் இல்லை. எனவே ஓராண்டு இது தொடர்பாக நான் ஆராய்ச்சி செய்து ஏரோப்ளேன் தொடர்பாக தமிழில் வந்திருக்கிற அத்தனை செய்திகளையும் தொகுத்து பல ஆங்கில புத்தகங்களை படித்து அவற்றை மொழிபெயர்த்து இந்த புத்தகத்தை 100 பக்க வண்ணப்படங்களுடன் வெளியிட்டிருக்கின்றேன். இதில் எனக்கு கிடைத்த அற்புதமான செய்தி ஒன்று என்னவென்றால், உலகத்திலே அதிக தொலைவு பறக்கக்கூடிய பறவை பார்டெயில்டு கோட்விட். அந்த பறவை வடதுருவத்திலிருந்து புறப்பட்டால் தரையிலிருந்து மேலே எழுந்தால் 13 நாட்கள் உணவு சாப்பிடாமல் தண்ணீரை பருகாமல் தொடர்ந்து பறந்து 13 நாட்கள் கழித்து தென் துருவத்தில் தரையிறங்குகிறது. அங்கே அப்போ புறப்படும் போது என்ன எடை இருந்ததோ அதில் 60 விழுக்காடு கொழுப்பை அது இழந்து விடுகிறது. பின்பு அங்கே 3 மாத காலம் சுற்றி திரிந்து 3 மாத காலம் கழித்து அங்கிருந்து புறப்பட்டு வடதுருவத்துக்கு வருகிறது. இப்படி பறவைகள் இது ஒரு அற்புதமான ஒரு தகவலாக இருந்தது. இது போன்ற பறப்பது தொடர்பு ரைட் சோழர்கள் எப்படி பறந்தார்கள், அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அவ்வளவையும் தமிழில் விரிவாக இந்த புத்தகத்தில் தொகுத்து தந்திருக்கின்றேன். நீங்கள் வாழ்க்கையில் என்னை சந்திக்க வருகின்ற எல்லோரையும் நான் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் விமானத்தில் பறந்திருக்கின்றீர்களா? என்ன இப்படி கேட்கிறாரே, நக்கலாக இருக்கிறது என்று நினைப்பார்கள். இல்லை, இங்கு கேட்ட பிறகு வெளியில் சென்ற பிறகு யோசிப்பார்கள். அப்படி என்னுடைய நண்பர்கள் குறைந்தது 300 பேரை நான் கேள்விகள் கேட்டு முதல் முறையாக விமானத்தில் பறந்திருக்கின்றார்கள். அதுபோல நீங்களும் எதிர்காலத்தில் விமானத்தில் பறக்க வேண்டும், அதற்கு இப்போதிருந்தே திட்டம் போட வேண்டும், பணத்தை சேகரிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். என்ன, பறப்பீர்களா?